ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு லஞ்சுக்கு என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறீங்களா? சொல்லவா? சரி, இருந்தால் நான் ஒருக்கா சொல்லிடுறேன். வஞ்சிர மீன் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 2-3 பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனுக்கு வஞ்சிர மீன் சொல்லுவாங்க, சீலா மீன் சொல்லுவாங்க, நெய் மீன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல பேர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சின்ன மீனாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து சீலான்னு சொல்லுவாங்க. நல்லா பெருசாக 8 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி வளர்ந்துருக்க மீனை வந்து வஞ்சிர மீனுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வஞ்சிர மீனை பார்ப்போம், வெட்டுவோம், க்ளீன் பண்ணுவோம், சமைச்சு சாப்பிடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீனை பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பார்த்தீங்களா? இதுதான் வஞ்சிர மீன், சீலா மீன், நெய் மீன். இதை தான் இன்றைக்கி நம்ம மதியானத்துக்கு செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க சமையலை பண்ணுவோம், மீனை க்ளீன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, இது வேறு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனோட விலை என்னென்னு கேட்டிங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா இங்கே 1000 ரூபாயிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். 1000 ரூபா 1500 தான் ஃப்ரெண்ட்ஸ். மினிமமே வந்து 1000 ரூபா 1500 தான் அந்த மீன் வந்து இங்கே விற்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் அதே ரேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். அதனால் ராமேஸ்வரம் மீன் வந்து நம்ம திருச்சியிலலாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கேயே வந்து 1000 ரூபா 1500 விற்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி இந்த மீனை செஞ்சு சாப்பிடுவோம். வாங்க மீனை க்ளீன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீனை க்ளீன் பண்ணி வெட்டுவோம். வெட்டிட்டு சமைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதெல்லாம் முள்ளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த நடுவில் இருக்க முள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு முள் தான் இருக்குது. இதெல்லாம் முள்ளே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இப்போ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நான் வீட்டுக்காரங்க வந்து கட் பண்ணாங்க. கட் பண்ணுறப்ப லேசாக கையை வெட்டிட்டாங்க. அதனால் நான் வாங்கி கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. எனக்கு கட் பண்ணவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்துருக்காங்க, அதை வச்சு கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீன்லாம் கட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வீடியோ பார்த்துருக்கேன். அதனுடைய அனுபவத்தை வச்சு இப்போ நான் மீனை கட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் அந்த மீன்லாம் வெட்டினது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீனை கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்னொரு மீனையும் கட் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனையும் கட் பண்ணிக்குவோம். வீட்டுக்கு அம்மானால் கட் பண்ண முடியல, கை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க.
ரத்தம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரத்தம் ஒழுகுது ஃப்ரெண்ட்ஸ். தடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீனோட பல்லு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் அந்த மீனுக்கு இதுக்கு இவ்வளோ பெரிய பல்லாக இருக்கே. சுறாக்கெலாம் எப்படி இருக்கும், எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியல. பாருங்கள் பல்லு ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம மீனெலாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீனை வந்து அலசுவோம். அலசி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கழுவி எடுத்துகிட்டு வந்து மசாலா போட்டு வச்சுருக்குறோம். இப்போ இதை வந்து மசாலாவை பிரட்டணும். நம்ம எப்போவும் வெளியே பூண்டு, கருவேப்பிலை எக்ஸட்ராலாம் போட்டு நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம். உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து இது பிரட்டி வச்சுருவோம். இது வந்து பொரியலுக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா குழம்புக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம். மண்டை, வால் ஒரு சின்ன சின்ன பீஸ்லாம் போட்டு இதை வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ஓகேங்களா? இதை நான் வந்து மசாலா போட்டு பிரட்டி வைப்போம். வாங்க மசாலா போட்டு பிரட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மசாலா பிரட்டியிருக்கோம். மசாலா பிரட்டி ஊற வச்சுருக்கோம். மசாலாலாம் நல்லா மீனில் சேரட்டும். பார்த்திங்களா, பிரட்டி வச்சாச்சு. இருக்கட்டும், மசாலா கொஞ்சம் நேரம் ஊறினோன்னா தோசை சட்டியில் போட்டு பொரிக்கலாம். வாங்க மசாலா ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா மீனை கழுவி எடுத்துகிட்டு வந்து மசாலாலாம் போட்டு பரட்டி வச்சுட்டு குழம்பு வைக்கிறக்காண்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா. அது என்ன பண்ணோன்னா போயிட்டு நம்ம தோட்டத்தில் போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு முருங்கைக்காய் பிடிங்கிட்டு வந்து குழம்பு கூட்டி வச்சுட்டு மீனை எடுத்து உள்ளே இறக்கியிருக்கோம். பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த குழம்பை இறக்கிடுவோம். அடுத்தாப்புல நம்ம மீனை பொரிச்சிருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தோசைக்கல்லில் மீன் போட்டுட்டோம். பொரிஞ்சிகிட்ருக்கு. ஒன் சைடு போட்டிருக்கோம், பொரிஞ்சிகிட்ருக்கு. பாருங்கள், மசாலா வந்து நம்ம ஸ்பெஷலாக இந்த மசாலாவை நம்ம போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் குழம்பு அரைக்கிற மசாலா தான் அரைச்சி வச்சுருக்குறாங்க. அந்த மசாலா தான் போட்டு எப்போவுமே நம்ம பொரிப்போம். பாருங்கள், மீனில் வந்து மசாலா வந்து உதிராது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். சில பேர் வந்து மசாலா உதிரக்கூடாதுன்றக்காண்டி என்னென்னமோ பண்ணி எல்லாம் ஆல்ட்ரேஷன் மசாலாலாம் போடுறாங்க. நம்ம ஆல்ட்ரேஷன் மசாலாலாம் போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு என்ன நேச்சர் மசாலா போடுறோமோ அதுதான் போடுறோம். பொரித்து எடுத்தோன்னே பாருங்கள், மசாலா உதிராமல் சூப்பராக இருக்கும். வாங்க எல்லா மீனையும் பொரித்து எடுத்துருவோம். ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ், குழம்புலாம் ரெடி பண்ணிட்டாங்க. குழம்பு வச்சுருக்குறாங்க. இது பாருங்கள், மீன் பொரிச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா, மசாலா பாருங்கள் நல்லா மீனில் நல்லா சேர்ந்துருக்குங்களா. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொரிக்கிறது. இதுக்குன்னு தனியாக கலர் பொடி, அப்புறம் வந்து உதிராமல் பண்ணுறேன்ட்டு அப்படி இப்படின்னு அந்த ஆல்ட்ரேஷன் மாவுலாம் போடுறதில்ல. இது என்ன பண்ணலான்னா, இன்னொரு முட்டையை கூட அடித்து முட்டையை கூட மேலே தடவி கூட அப்படியும் பொரிக்கலாம். பார்த்தீங்களா, மசாலா நல்லா மீனில் சேர்ந்து நல்லாயிருக்கும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஸ்பெஷல். இதனுடைய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த வஞ்சிரம் மீனோட ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதுதான் முள்ளே. இந்த மீனில் இருக்கிற முள்ளே வந்து இதுதான். அதான் இது ஒரு ஸ்பெஷல். இந்த மீனில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, முள் இருக்காது. அது மாதிரி கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதான் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா புட்டு மாதிரி சூப்பராக இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்பெஷல் வந்து அதுதான். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இந்த முள் இல்லாமல் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக இருக்கும்ல, அதனால் முருங்கைக்காய் வந்து மரத்தில் போடுவோம் ஃப்ரெஷ்ஷாகவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதனால் சாப்பிட்ட மீன்லேயே வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
அதனால் மறக்காமல் நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம்.